ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஆனால் நிறைய பேர் நீங்களே வந்து தெரிஞ்சு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ஞாபகம் வச்சுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கரெக்ட், இன்றைக்கி வந்து January 7th நானும் சதீஷும் லவ் பண்ண ஆரம்பித்து 15 இயர்ஸ். ஸோ 15 இயர்ஸ் இன் லவ். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்ன கேக் மாதிரி ஒன்று பேக் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். பேக் பண்ணி 15 இயர்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஹேர் வந்து வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டு ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்துச்சு. அதனால் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஸோ அதோட கிளிப்ஸ் வந்து கொஞ்சத்தை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போவே இன்க்ளூட் பண்ணுறேன், பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது இங்கே நேச்சுரல்ஸில் இருக்கேன். ஸோ ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்கிறதுனால இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. 3 times வந்து ஷாம்பு வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ எடுக்கிறேன். பட் அஷ்யூர் பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனவுடனே எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணல. ஸோ இப்படி தான் முடி இருக்குது. 2 days கழித்து வர சொல்லியிருக்காங்க. 2 days கழித்து வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 2வது ஸ்ட்ரைட்னிங் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 days கழித்து போகணும். நான் வந்து 4 months அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 months முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது வர்த்தா இல்லைன்னா அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் கெரட்டின் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் பண்ணிட போகிறேன். இது வந்து ஒரு சதீஷுக்கு வந்து சாக்லேட் அந்த அளவுக்கு பிடிக்காதா, அதனால் நான் வந்து ஒரு வெண்ணிலா கேக் தான் பண்ணுறேன். ஸோ எக்லெஸ் வெண்ணிலா கேக்கு. இதில் வந்து 1/2 கப்பு தயிர் வச்சுருக்கேன். இதில் வந்து 1/4 கப்பு ஆயில், அதுக்கப்புறம் 1/3 கப் வந்து சுகர் போடணும். சுகர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன போடணும், இது என்னோடய ரெசிபி தான். நான் என்னோடய ரெசிபியை தான் ரெஃபர் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வெனிலா கேக்னால வெனிலா எசன்ஸு. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து 3/4 கப்பு 3/4 கப் வந்து மைதா மாவு. இது வந்து ஒரு பேசிக்கான ரெசிபி தான். அளவெல்லாம் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ வந்து 1/4 teaspoon வந்து பேக்கிங் சோடா போடணும். சோடா உப்பு இருக்குல்ல, அது வந்து 1/4 teaspoon. அதே மாதிரி பேக்கிங் பவுடர் வந்து 1/2 teaspoon. ஓகே, இப்போ வந்து இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சா? இதில் கொஞ்சம் பால் விடணும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 கப் பால் விட போகிறேன், கொஞ்சம் ஸ்மூத்தாக பேட்டர் வைக்கிறதுக்கு வேண்டி. ஸோ இதை வந்து நல்ல மெல்ல கலந்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட எக்லெஸ் வெனிலா கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். 2 minutesல செஞ்சாச்சு. நான் வந்து ஒரு சின்ன கேக் தான் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 5 inch இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேக் பேனு. ரொம்ப சின்னது. ஸோ இதில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் கீழே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் இந்த பேட்டரை ஊற்றிடலாம். ஸோ இந்த கேக் வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஆனால் நான் சொல்லி தான் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பாருங்கள், லிங்க் இருக்கும், இந்த ரெசிபியோட லிங்க்கு. ஸோ இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி என் பிளாகில் போட்ட ரெசிபி. நான் அதில் வந்து எடுத்திருக்கேன். ஹாஃப் ரெசிபி எடுத்து பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கேக் பேனை வந்து அவனில் வச்சுட்டேன். இதை வந்து 180 degree செல்சியஸில் ஒரு 20 to 25 minutes செட் பண்ணியிருக்கேன். இது எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது பேக் பண்ணி முடித்தோன்னே உங்களுக்கு எத்தனை டைம் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன்.
ஸோ கேக்கு டோட்டலாக 25லேருந்து 30 மினிட்ஸ் பேக் ஆச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் கூல் ஆனோன்னா நம்ம இன்வெர்ட் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம். டெக்கரேட் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சாக்லேட்டை மெல்ட் பண்ணி மேலே ஊற்றிட்டு பைப்பிங் பண்ண போகிறேன். ஸோ இது டெக்கரேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த கேக்கை வந்து அன்மோல்ட் பண்ணிட போகிறேன். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஒட்டாது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து ஒரு ஈஸியான ரெசிபி கூட, ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது, அது கூல் ஆகட்டும். ஸோ இது வந்து இது கூலாகிடுச்சு. டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட், இது வந்து நார்மல் டார்க் சாக்லேட் இருக்கலாம், நம்மளுக்கு டெய்ரி மில்க்கு நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு வேண்டி, எழுதுறதுக்கு வேண்டி நான் ஒயிட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஜஸ்ட் போரபிள் ஐசிங் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேக்கு, சின்ன கேக்கும் கூட. நான் ஹாஃப் தான் அந்த ரெசிபி எடுத்து பண்ணேன். ஸோ ஏன்னா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கட் பண்ணேன், பட் நிறைய பெருசாக பண்ணி வேஸ்ட். இங்கே யாரும் அவ்வளோவா கேக் சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் இதை லைட்டாக டேப் பண்ண போகிறேன். அப்போ தான் இந்த மேலே வந்து ஸ்மூத்தாக வரும். ஸோ இந்த சைடு வந்து இப்படி வடிஞ்ச மாதிரி இருக்குல்ல, அது நல்லா. ஸோ இது வந்து செட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து பைப்பிங் பண்ண போகிறேன். ஸோ சதீஷ் அண்ட் ஆர்த்தி, ஸோ எப்படி ஹார்ட் போட்டிருக்கேன் பாருங்க. 15 years in love. ஸோ எனக்கு வந்து இதை நம்பவே முடியல ஆக்சுவலாக. சதீஷும் நானும் வந்து 15 years லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத 2005 January 7 ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தது. ஸோ ஸ்டில் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப எமோஷ்னலான ஒரு டே. ஸோ 15 years. இது வந்து சரி என்ன சொல்லன்னு தெரில. ஓகே, இது நான் வந்து ஒரு சிம்பிளான கேக்கு, ஆனால் ஸ்பெஷலான ஒரு கேக். ஸோ இது வந்து எங்கள் 15 years லவ்வை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வேண்டி நானும் அவனும் சேர்ந்து இதை கட் பண்ண போகிறோம். ஓகே, கட் பண்ணும்போது உங்களுக்கு vlog எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கேக் கூல் ஆகிட்டு இருக்கிற டைமில் லன்ச் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லன்ச் என்னென்னா இன்றைக்கி சதீஷோட ஃபேவரட் தான் வெஜிடபிள் பிரியாணி. ஆனால் இது கிட்டத்தட்ட புலாவ் மாதிரி. அவனுக்கு வந்து கம்மி வேணுமா இந்த வரேன். அவனுக்கு வந்து பிரியாணியோ புலாவ்லையோ வந்து வெஜ் பிரியாணி இல்லைனா புலாவில் ப்ரெட்டு போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி போட்டு ஒரு பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து 2 வெங்காயத்தை வதக்கிட்டுருக்கேன். எந்த மசாலா ஐட்டமும் போடல, ஏன்னா நான் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுற போகிறேன். ஸோ அதனால் வாயில் தட்டுப்படாது. ஸோ இப்போ வந்து இதில் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தரேன்டா, கேரட்டு, பீன்ஸு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வந்து பட்டர் பீன்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸ், அதையும் வாஷ் பண்ணி போட போகிறேன். ஸோ இதில் வந்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸை போடுவோம். ஸோ நான் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டாச்சு. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், காலிஃப்ளவர், எது வேணுமோ எது போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் புளிப்புக்கு பட்டர் பீன்ஸ் போட்டிருக்கேன். பச்சை பட்டாணிக்கு பதில் பட்டர் பீன்ஸ்.
ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷமாவது இதை நீங்கள் வதக்கி விடணும். அப்போ தான் இது வந்து டேஸ்ட் உங்களுக்கு. அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் வதங்கிட்டு இருக்கச்சே நான் வந்து 5 பச்சை மிளகா 5-6 பச்சை மிளகா போட்டுட்டேன். ஸோ இதில் வந்து மசாலா பொடி போட மாட்டேன். ஸோ இதுக்கு வந்து புலாவ் மசாலான்னு ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அது என்னன்னு காமிச்சிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஷாஹி ஜீரா. நீங்கள் இது இல்லைன்னா நார்மல் ஜீரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 ஏலக்காய், ஒரு 2 பெரிய இது பட்டை, ஒரு 10 கிராம்பு, இந்த இது இருக்குல்ல கல்பாசி அது கொஞ்சம், அன்னாசி பூ கொஞ்சம் எல்லாம் வச்சுருக்கேன். இதை வந்து நான் லைட்டாக டோஸ்ட் பண்ண போகிறேன். டோஸ்ட் பண்ணி மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து புலாவ் மசாலா. இது நீங்கள் வந்து கொஞ்சம் பல்காக செஞ்சு கூட நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து இதை அந்த பொடியை வந்து அதில் போடும்போது உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா டோஸ்ட் பண்ணி நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம மசாலா எல்லாம் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூல் ஆனோடனே ஒரு மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துருங்க. இங்கே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து பச்சை வாடெல்லாம் போய் நல்லா சூப்பராக வதங்கிட்டே இருக்குது. ஸோ இது கூட கொஞ்சம் வதங்கிட்டே இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டேன். நீங்கள் வந்து சாதா உப்பு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர், ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா. ஸோ இதில் வேறு மசாலா பொடி நம்ம எதுவுமே போட மாட்டோம். அந்த திரிச்சு வச்சுருக்கோம்ல இந்த மசாலா பவுடர் மட்டும்தான். ஸோ இது கூல் ஆயாச்சு. இதை நான் வந்து பவுட்ரு பண்ணிட போகிறேன். ஸோ கொஞ்சம் குறப்பாக அப்படி பொடிச்சா போதும். ஸோ இது வந்து என்னோடய நியூ மேஜிக் இது என்னது ஒண்டர் ஷெஃபோட அந்த சின்ன பிளெண்டரு ப்ரோட்டீன் ஷேக் போடுறதுக்கு வேண்டி வாங்கினேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த பவுட்ரு இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த பவுட்ரு தான் வந்து இந்த புலாவை வந்து ஃப்ளேவர் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் டபுள் பேட்ச் இல்லைன்னா ட்ரிபிள் பேட்ச் செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு புலாவ் மசாலா. ஓகே, இப்போ நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ இதை வடிகட்டி இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் போட்டாச்சு. இப்போ இதிலே வந்து கொத்தமல்லி கீரை போட்டுற போகிறேன். புதினா இருந்தால் புதினா போடுங்க. பட் சேட்லி என்கிட்ட புதினா எதுவும் இல்லை. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டே வரட்டும். இதில் வந்து நம்ம இப்போ பால் இல்லைன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ நான் இப்போ 3 கப் அரிசி போட்டிருக்கேன். 1 கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு தக்கன ஸோ 3 கப்னால 4.5 கப் தண்ணி தேவைப்படும். நான் வந்து ஒரு 1.5 கப் பாலும் ஒரு 3 கப் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் பால் தண்ணி 1.5 கப் பால் ஊற்றினேன், 3 கப் தண்ணி ஊற்றியாச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்து உப்பு போட்டேன். இதுக்கு வந்து ஒரு கொதி வந்தோடனே ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நல்லா தலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஓரளவுக்கு அந்த இதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூடி போட போகிறேன். நான் மூடி போட்டு ஒரு விசில் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பிரியாணிக்கு வந்து ப்ரெட்டை ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சதீஷ்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு சதீஷ்ட கேட்டேன், டேய் உனக்கு வந்து பிரியாணியில் ரைஸில் ப்ரெட் வேணுமா ப்ரெட்டில் ரைஸ் வேணுமா? அதனால நிறைய ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அவனுக்கு வந்து பிரியாணியில் ப்ரெட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணது இல்லைன்னா பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பொறுப்பை அவனுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்ஸுக்கு வந்து வேர்ம்ஸுக்குள்ளே மாத்திரை வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நான் கொடுத்துட்டு தண்ணி வச்சிடுறேன். சரி, கொடுத்துட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். வா தண்ணி குடி, கமான் இங்கே வா. மேக்ஸ் மேக்ஸ் சிட் டவுன். எப்பா இங்கே பாருங்க, வைங்க வாணி வா, டேப்லெட் சாப்பிடும். முகத்துலலாம் என்ன தாக்கி வச்சுருக்கான்னு பாருங்க. இங்கே வா,
எனக்கு எப்படி டேப்லெட் தர? சரி கெட்டி போட்டு தண்ணி குடி, நீ தண்ணி குடி. ஸோ மேக்ஸ் நிறைய பேர் காட்டுங்கன்னு சொன்னீங்கல்ல, அவனை கெட்டி போடாமல் காணிக்க முடியாது. ஏன்னா அவன் இப்படி தான் வருவான். சரிடா, நான் கிட்ட இருந்தால் அமைதியாகவே நிற்க மாட்டான். குட் பாய். ஓகே, நான் மேக்ஸுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு உங்களை பார்க்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக மேக்ஸுக்கு மாத்திரை கொடுத்துட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஜைஜாண்டிக் வாயை ஓப்பன் பண்ணி உள்ளே திணிச்சு விட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து மேக்ஸை வந்து குளிப்பாட்டி விட போகிறேன். போ, நீ உள்ளே போ, கிட்ட கிட்ட வரக்கூடாது, போ. அது சாடிடுவோம் மேலே. நீ ட்ரெஸ் வேறு போடல, போய் ட்ரெஸ் போட்டுட்டு வாப்போ. ஸோ வந்து இப்போ குளிப்பாட்டி விட்டுட்டு நாங்கள் வந்து வெளியே போகிறோம். நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு vlog எடுக்கிறேன். மேக்ஸ் சரி, உன்னை குளிப்பாட்டதுக்கு 2 பேர் தேவை. நிற்க மாட்டோம். குளிச்சாச்சா? சரி, காது தொடச்சிடா. வா. ஏய், அதுக்கு வாயில வந்து குடிக்கியா? காதோட நான் வீடியோ பார்த்துட்டே வந்தேன்னா அதான். மகி மேக்ஸ் தோட நல்லா தோட. ஆனால் அவுத்துக்கிட்டவா வெயில் அப்படியே ஆடுப்போம். காய் காஞ்சோடனே அதுக்கப்புறம் முடுக்கில் வச்சு என்ன அவுத்து விடுறது தான் நிற்கும். பின்னாடி மோட்டர் நிறைஞ்சு பாய் பாருங்க. போ மேக்ஸ். நோ ஈரமாக இருக்க, வெளியே போ. வெயிலில் கொஞ்ச நேரம் கடை. உள்ள வர்றதுக்கு நிற்கிறான். இங்கே வெயிலில் கொஞ்ச நேரம் சுத்தட்டும், ஈரமாக இருக்கும். எங்கே காணும்? மகினி உள்ள போ. மேக்ஸ் அங்கே தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும். ஆ போ. கொஞ்ச நேரம் வெயிலில் இருக்கு பாருங்க. சரிதான். சரி, என் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அழுக்காக்கியாச்சு. ஸோ ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஓகே, ஸோ என்னோடய வெஜ் ப்ரெட் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. பாருங்கள், சதீஷோட பிளேட்டு. ரைஸில் ப்ரெட்டு இல்லை, ப்ரெட்டில் ரைஸ் இருக்குது. ஸோ இதுதான் லன்ச்சு. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ், அப்படி தானே, லவ் தானே. என்ன லவ் பண்ணுறீல்ல? இல்லை, நானும் வரேன். வெட்டிரவா கையில் கத்தியை வச்சுட்டு நிற்கிறத பாருங்க. ஓகே, நல்ல ஒரு நிமிஷம். இப்போதான் காய்கறிலாம் வெட்டிட்டு இருந்த கலவையா தட்டி விடு. ஹாப்பி 15th anniversary to us. சாஃப்டாக இருக்குல்ல கேக்கு? எக்லெஸ் கேக். யாராவது கூட இருந்துருவாங்க வீடியோ. மகா வரலையா? வரலையா? இது நம்ம 2 பேருக்குள்ள ஸ்பெஷல் டே, அதனால நம்ம 2 பேரும் மட்டும்தான். உனக்கு பிடிக்கும் தான் வெண்ணிலா கேக் பண்ணேன்.
அழகா நல்லா சரி ஏதாவது சொல்லு. ஹாப்பி 15th anniversary. அப்போ 15 15 வருஷமா நான் உன் கூட இருக்கேன். உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் 15 வருஷமா. எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? டார்ச்சர் கண்டினியூ ஆகும். டார்ச்சர் கண்டினியூ ஆகட்டுமா? ஸோ நல்லா சூப்பராக கட் பண்ணியாச்சு சதீஷ். இந்த கேக் வந்து எக்லெஸ்னே ஆக்சுவலி சொல்ல முடியல, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா இருக்கு. பஞ்சு மாதிரி இருக்கு, மாய்ஸ்டாக சூப்பராக இருக்கு. டேய் எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியாடா? இப்போதானே சொன்னேன் டார்ச்சர் சொல்றது. இல்லை இன்னொரு டைலாக் இப்போ சொன்னேன். என்ன சொன்னேன்? 15 வருஷம் நான் சொன்னேன். 15 வருஷமாட்டு 15 வருஷங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியேன். என்ன சொன்ன? சில பேர் அதை நான் சொல்ல நீ தான் சொன்ன. இந்த சில பேர் மொக்க போடாதல. எனக்கு நீ என்ன வாங்கி வச்சிருக்க? ஆ கேக் சாப்பிடுங்க தொண்டு நிற்கிறது தண்ணி. என்னது இது? நடிக்காத என்னது இது? பிளாட்டினம் பிளாட்டினம் ரிங்கா? நான் சொல்லவே இல்லையே. நீ எதுக்கு பிளாட்டினம் என்ன? தேங்க்யூ சதீஷ், தேங்க்யூ.